சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக ஆதிகால அக்குபஞ்சர் கல்வி நிறுவனத்தில் கற்றுக்கொண்ட தனித்துவம் மற்றும் தன்னம்பிக்கை விளக்க எங்களுடைய அன்பு மாணவர் முகமது ரஃபீக் ரஷாதி ஹலரத் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சலாமுன் அலா மனித்தப அல் ஹுதா. நேர்வழி பெற்றவர்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. இறைவனின் மாபெரும் கிருபையால் இந்த ஆதிகாலத்து அக்குபஞ்சர் கல்வியின் ஆன்லைன் வகுப்பு மூலமாக தொடர்பு கிடைத்தது. இறைவன் அளித்த மிகப்பெரிய அருட்கொடை. இந்த வகுப்பை தொடங்குவதற்கு முன்பாக எத்தனை வாரங்கள் எங்களுடைய ஆசிரியர் பாடம் எடுத்திருக்கிறார்களோ அந்த எல்லா பாடத்துடைய முதல் ஆரம்பமே எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் ஒரு 5 நிமிடம் இந்த அக்குபஞ்சர் ஒரு கலை, அக்குபஞ்சர் ஒரு ராஜ மருத்துவம், அக்குபஞ்சர் ஒரு வாழ்வியல் கலை என்று இதை சொல்லாமல் பாடத்திற்குள் செல்ல மாட்டார்கள். இந்த அக்குபஞ்சரை, அதனுடைய மகத்துவத்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை நாள் பாடம் எடுத்தார்களோ அந்த எல்லா நாளுடைய பாடத்துடைய ஆரம்பத்திலும் இதை சொல்லிக்கொண்டு தான் ஆரம்பிப்பார்கள். ஒரு விஷயம். அடுத்ததாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு மூளை, இந்த ஒரு 1.3 1300 கிராம் அல்லது 1400 கிராம் இருக்கக்கூடிய இந்த மூளையுடைய ஒரு 3 ஸ்பெஷாலிட்டி. அதில் ஒன்று எதை டெலீட் பண்ணணும், எதை எரஸ் பண்ணணுன்றது அது அழகாக கேட்ச் பண்ணி வச்சிருக்கு, இறைவனுடைய அருட்கொடை. இப்போ உதாரணமாக அவர்கள் பாடம் நடத்தும் போது சில பேர்களை கூப்பிடுவார்கள். வீரமணிகண்டன், முகமது ரஃபீக், அனீஸ் பாத்திமா, ஜன்னத் பிரதோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெகுலராக வரக்கூடிய வார்த்தை. இப்போ அவர்களிடத்தில் போய் நம்ம இப்போ இந்த 12Cயில் இருக்கக்கூடிய எங்கள் பேட்சில் போய் எந்த இடத்துல நீடில் போடக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னு சொன்னால் அழகாக உடனே சொல்வார்கள். தொப்புள், அக்கில், நிப்பில் அப்படின்னு சொல்லுவார்கள். போடக்கூடாத இடம் அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லிடுவார்கள். அப்போ எதை டெலீட் பண்ணணும், எதை எரஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த மூளை உடனுக்குடனே வச்சுருக்கு. இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் எல்லோரும் சொல்லிடுவோம். போன வாரம், போன மாதம், இல்லை போன வருஷம் தெரியாது. அதுக்கு தேவையில்லை, அது வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. அது சேவ் பண்ணாது, தேவை உடையதை மட்டும்தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி நாம் படித்த எதுவோ அதை நாம் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். எதுவெல்லாம் தேவையோ, எது தேவையில்லையோ அதில் பாடத்தில் இல்லை, பொதுவாக அதை நாம் டெலீட் பண்ணிடணும். இரண்டாவது விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒரு குரானுடைய ஒரு வசனத்தோடு தொடர்புடையது. ஒமா உபர்ரி உ நப்சி இன் நப்சல அம்மாரத்தும் பிஸ்ஸு என்று ஒரு வசனம் ஒன்று வரும். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். நப்சு சில நேரங்களில் கெட்டதை கூட ஏவும். அல்லாஹுடைய ரசூல் சொல்வதை போன்று மனிதனுடைய உடலில் ஒரு உறுப்பு இருக்கிறது, அது கெட்டு போய்விட்டால் எல்லாமே கெட்டு போயிடும். இப்போ இந்த மூளை அது செய்யக்கூடிய விஷயத்தை, இப்போ நாம் உதாரணமாக நீரில் போகிறோம். அவர்கள் இந்த பாடத்தை மட்டுமே நான் சொல்லுகிறேன். நீங்கள் இந்த இடத்தில் இப்படி போடக்கூடாது. அதுவும் அவர்கள் வருவதற்கு முன்பாக, அந்த நோயாளி வருவதற்கு முன்னாடி கண்ணை பார்க்கலாம், நாடியை பார்க்கலாம், முகத்தை பார்க்கலாம், இப்படி பல்வேறு விதமான அவருடைய வகைராவை கேட்கணும், எல்லா விஷயத்தையும் சொல்வார்கள். அந்த நீடில் போடுவதற்கு முன்பாக சில நபர்களுக்கு அவர்கள் கர்ப்பிணியாக இருக்கிறார்களா என்று கேளுங்கள் என்று சொல்வார்கள். அதை நாம் அந்த பாயிண்டில் போய் தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கர்ப்பம் களைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ ஒருவேளை நாம் யாரையாவது தவறான எண்ணம் கொண்டு அதை இவங்க இப்படி இருக்கக்கூடாது, இவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சி நம்முடைய நஃப்ஸு, நம்ம சொந்தக்காரங்களே நம்மள்கிட்ட வந்திருக்கலாம், எப்படா பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இவங்களை என்னென்னு சொன்னால் இதுதான் வாய்ப்பு, நம்மளை தேடி நீடில் போட வந்திருக்கிறாங்க, இதுக்கு கர்ப்பத்தை களைச்சி விடலாம் நம்ம போட்ட சொல்லி நம்முடைய நஃப்ஸு சொன்னால் கூட, இந்த மூளை ஒரு விஷயத்தை பழகிவிட்டது என்று சொன்னால் நல்ல, அதாவது அது ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிடுச்சு சரியாக அப்படி செஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னால், இந்த நஃப்ஸு செய்ய வேணாம், அது செய்யாத, மாற்றி செஞ்சிரு அப்படின்னு சொன்னால் கூட அது கேட்காது. இது மூளையுடைய ஸ்பெஷாலிஸ்ட். 3 விஷயங்களில் 2 விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்வார்கள், அல்லது மின்னல் வேகம் என்று சொல்வார்கள். அதாவது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ நான் சொன்னேன் இல்லை, கடைசியாக சொல்லி முடிப்போம், நாம் உள்ளே நுழையும் போது கூட வச்சுருக்கிறார்கள், இங்கே கூட வச்சுருக்கிறாங்க. பாடத்தை முடிக்கும் போது கரெக்டாக சொல்வார்கள், சரியாக சொல்வார்கள். ஆதியோடு இணைவோம், ஆரோக்கியம் நிறைந்த இந்தியாவை உருவாக்கும். இது சொல்லாமல் நிறைவு செய்ய மாட்டாங்க, எப்பயுமே சொல்லாமல். அது எக்ஸாமுடைய நேரத்தில் கூட அப்படி தான் இருந்துச்சு. அதாவது எந்த விஷயத்தை நாம் விளங்கி கொண்டு இருக்கிறோமோ, இது நான் பயான் செய்வதற்கான இடம் இல்லை, நாங்கள் படித்திருக்கிறோம்,
எல்லா நேரத்திலும் எல்லா நிலைப்பாட்டுகளிலும் எங்களுடைய ஆசிரியர் அவர்கள் முதற்கொண்டு ஆசிரியைகள் வரைவர். நான் கூட ஆலிமாக இருக்கிறேன், 7 வருஷம் ஓதிட்டு பல இடங்களுக்கு பல மாணவர்களுக்கு நான் அசரத்தாக இருக்கிறேன். அப்படின்றதுனால இவர்களுக்குள்ளே நான் வந்து கிளாஸ்க்குள்ளே காலையில் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு உட்காந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களாக நாம் உட்காந்தால் தான் அங்கே படிக்க முடியும். 11 மணி நீங்கள் எழுதி வைங்க, நீங்கள் அடுத்த வாரம் மறந்துடுவீங்க, எழுதி வைங்க, எழுதிட்டீங்களா, அதை எப்படி செஞ்சு வச்சுருக்கிறீங்க, அதுக்கான பயிற்சி செய்யுங்க, 1 மணி நேரம் தினசரி ஒதுக்குங்க. நான் எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால் இதோடு நீங்கள் மறந்துட்டு போயிடக்கூடாது. நாம் இதை எடுத்து செயல்பட வேணும். 2 மணி நேரம் படித்தா மட்டும் பத்தாது, தினசரி 1 மணி நேரத்தை இதற்காக நீங்கள் ஒதுக்குங்கள். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், யாரெல்லாம் அந்த தஹனில் இருக்க வேணும் அந்த விஷயம். பரீட்சை முடிந்த பிறகு பேசும்பொழுது சொன்னார்கள், நீங்கள் எல்லா விஷயத்தையும் 360 புள்ளி இன் பாயிண்ட்டு யங் பாயிண்ட்டு இதெல்லாம் ஃப்ரண்ட் மியூ பேக் மியூ இதெல்லாம் இருந்தால் கூட ஏதேனும் ஒரு துறையில் தேர்ச்சி பெற்றவாக மாறுங்கள். அது உங்களுக்கு பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், ஏதேனும் ஒன்றை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் எல்லா நிலையிலும், உதாரணமாக குழந்தையை கைப்பிடித்து அழைத்து செல்லும் பொழுது சில பேர் செய்யக்கூடிய தப்பு உளவியல் சொல்கிறது, அது தப்பு. என்னன்னு சொன்னால் நாம் அந்த நேரத்தில் குழந்தை மாதிரி நடக்கணும். நம்மளை மாதிரி குழந்தை வான்னு சொல்லி நம்ம வேகமாக எழுதுனா அது கீழே விழுந்துரும். அப்படி செய்யலை. அவங்க அந்த உளவியலையும் சேர்த்து அக்குபஞ்சரில் கொடுத்தார்கள். எல்லா நேரத்திலும் எப்படி கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டுமோ அழைத்து சென்றார்கள். கடைசியாக இந்த வாரத்தை எக்ஸாம் முடிஞ்ச பிறகு சொன்னாங்க, நீங்கள் அதற்கு ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு துறையில் எல்லாத்தையும் பாருங்கள், ஒரு துறையில் தேர்ச்சி பெற்றவராக ஆகுங்கள். இந்த இன்னொரு கடைசியாக அந்த மூளையுடைய ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன். அதாவது சீக்கிரத்தில், அதாவது மைக்ரோ செகண்டில், உதாரணமாக நான் இப்போ வரேன் எப்படின்னு கை காமிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் உள்ளே வந்து உட்காந்துட்டு கை காமிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு ரஃபீக் ரஷாதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம போகிறோம், இப்படி கை காமிக்கிறோம், அங்கே ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் இருக்கிறார் அல்லது ஒரு டைலர் இருக்கிறார், ஹாய் அப்படின்னு சொல்கிறேன். அவர் உடனே சொல்கிறார் பாய் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்கிறார். நான் ஹாய் சொன்னேன், அவர் அடுத்த வாரம் சொன்னார். அவ்வளோதான், மைக்ரோ செகண்டுக்குள்ளே இந்த மூளை வேலை செய்யுது. பாய் துணி கொடுத்துருக்கிறாரு, அதை தான் கேட்குறதுக்கு ஹாய்ன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு பாய் இன்னும் ரெடி ஆகல, அடுத்த வாரம் தான் ரெடி ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மாதிரி நான் வந்து இங்கே உட்காந்துருக்கிறேன், சார் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஃபீக் ரஷாதி அப்படின்னு ஏதோ ஒரு ஹாய் அப்படின்னு சொல்கிறேன். என் பேர் தெரியறதுக்காக நான் அறிமுகப்படுத்துகிறேன், ஓகே அப்படின்னு சொல்கிறேன். ஓகே அவ்வளோதான், ஒரு வார்த்தை. இது எந்த அளவுக்கு இந்த மூளை இருக்கிறதோ அதே மாதிரி நாம் படித்த அத்தனை புள்ளிகளையும் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதை எந்த ஒரு காரணத்திற்காகவும் மாற்றம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த மூளை சம்பந்தமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை 9 days ஃப்ரீ கிளாஸ்லேருந்து 2வது தடவை கூட ஃப்ரீ கிளாஸில் அட்டன் பண்ணுன்னு சொல்லி எங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்தாங்க. முடிந்த பிறகு கூட ஒவ்வொரு நேரமும் கைடு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹிஜாமா நேரடி வகுப்பு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, நாடி வகுப்புக்கு வாங்கன்னு சொல்லி அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சொன்னால் ஆரோக்கியம் நிறைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு இன்னொரு ஆயத்து ஒன்று வரும், வைதா மரில் து ஃபஹுவ யஷ்ஃபீன். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நான் நோயுற்றால் அவனே நிவாரணம் அளிக்கக்கூடியவன். நோய் என்று ஒன்று இருந்தால் அதற்கான நிவாரணம் உண்டு என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எதெல்லாம் நோய் இல்லையோ அதற்கு அது நோய் இல்லைன்னு அப்படின்னு சொன்னால் அதை ஒரு மருத்துவமாக இல்லாமல் அதை வேறு ஒரு வியாபாரமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கி கொண்டு நோய்க்கான நிவாரணம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை இறைவன் கூறுகிறான். நாம் ஆதியோடு இணைவோம், ஆரோக்கியம் நிறைந்த இந்தியாவை உருவாக்குவோம். அவர்கள் படித்து கொடுத்த கற்றுத்தந்த அந்த கல்வியை நான் மட்டும் என்னோடு ஒரு வட்டத்திற்குள் சுருக்கிவிடாமல், நான் ஒவ்வொருவருக்கும் சேர்த்து சொல்கிறேன், என்னை வைத்து என்னுடைய ஒரு வட்டத்துக்குள் சுருக்கிவிடாமல் ஆரோக்கியம் நிறைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு நான் விழுப்புரத்தில் ஆதிகால அக்குபஞ்சருடைய கிளையை ஓப்பன் பண்ணுகிறேன், திறப்பு விழா செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலியில், கோயமுத்தூரில், இப்படி எல்லா இடங்களிலும் நீங்கள் ஆதிகாலத்து அக்குபஞ்சரின் கிளையை உருவாக்க வேண்டும். ஆரோக்கியம் நிறைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் இவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வியை கியாமத் நாள் வரை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு வாய்ப்புக்கு வல்ல இறைவன் சிறந்த நற்கூலியை ஜஸாக்குமுல்லாஹு அஹ்சனல் ஜஸா என்று சொல்லக்கூடிய சிறந்த நற்கூலியை ஈருலகத்திலும் இந்த ஷாபானோஜி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் உட்பட அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உட்பட வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள், மாணவர்கள், இதற்கு பிறகு படிக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் சிறந்த நற்கூலியை தர வேண்டும். இன்னும் பல பேச்சுகள் தொடர்ச்சியாக சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நான் பிரார்த்திக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. கடினமாக உழைத்தவர்கள் எல்லாம் முன்னேறிவிடவில்லை, கவனமாகவும் நம்பிக்கையுடன் உழைத்தவர்களே வாழ்க்கையில் முன்னேறி உள்ளனர் என்ற விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை, இந்த இரண்டும் தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆயுதங்கள் என்பதை உணர்வுபூர்வமாக உணர்த்திய அன்பு மாணவர் முகமது ரஃபீக் ரஷாதி ஹல்ரத் அவர்களுக்கு நன்றி.